இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சோழதேஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற கொரநாட்டு கருப்புங்கிற ஊரில் சுந்தரவல்லி மகா காளியம்மன் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோனோட கண்டினியூட்டி தான் இது. அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம், கீழே டிஸ்கஷன்லையும் மேலே ஐவிட்டல் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வந்து பெட்டிக்கிழமை எப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரிஞ்சிருப்போம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ வந்து அந்த ஆற்றுக்கு அந்த பெட்டிக்கிழமை எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவேரி ஆறு வந்து கேரளாவிலேருந்து அந்த பெட்டிக்கிழமை காவேரி ஆற்றுலேயே வந்திருக்காங்க. அதை யார் இந்த காவேரி ஆற்றில் பெட்டிக்கிழமை வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரளா இருக்கிற நம்பூதிரி இருப்பாங்களே, அவங்க வந்து நிறைய மந்திரத்தெல்லாம் யோதி இந்த அம்மனுக்கு வந்து அப்போ வந்து கை கால் நெஞ்சு அப்புறம் தலை இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக செட்டாக இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த அம்மனுக்கு வந்து நல்லா நிறைய மந்திரம் இதெல்லாம் பண்ணி நிறைய சக்தி கொண்டு வந்துட்டார். இந்த காளியம்மனுக்கு அதிக சக்தி வந்ததுனால அவராலேயே அதை கட்டுப்படுத்த முடியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நெஞ்சு தலைப்பகுதியை ஒரு பெட்டிலையும் கால் கை இதெல்லாம் ஒரு பெட்டிலையும் வச்சு ஆற்றுல அனுப்பிட்டுருக்காங்க. அதில் ஒரு பெட்டி தான் இந்த கொரநாட்டு கருப்புங்கிற ஊருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டில் இந்த அம்மன் எடுத்துருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கிற மன்னர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த காளியம்மன் வந்து சரியாக கவனிக்கலை. அதனால் இந்த ஆக்ரோஷமான அந்த அம்மன் வந்து அங்கே உள்ள வீடுகள்லாம் எரிச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த மன்னர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அம்மனை வந்து பாகங்களை தனித்தனியாக பிரித்து பெட்டியில் வச்சு ஆற்றுல அனுப்பியிருக்காங்க. ரெண்டு கதையிலையும் ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகங்களை பிரித்து ஆற்றுல விட்டுறாங்க. அதில் ஒரு தலைப்பகுதியும் நெஞ்சு பகுதி தான் இந்த கொரநாட்டு கருப்பு இங்கே ஊருக்கு வந்திருக்கு. இங்கே வந்ததும் அந்த காளியம்மனோட சக்தி வந்து தலையில் வச்சுருந்துருக்காங்க. அந்த காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த காலச்சக்கரம் வந்து அம்மனோட தலையில் இருந்திருக்கு. அதை மாற்றி இந்த ஊர் மக்கள் வந்து அம்மனோட நெஞ்சில் வச்சுருக்காங்க. அதனால கொஞ்சம் பவர் குறைஞ்சிருந்துருக்கு. இந்த ஊர் மக்கள் வேண்டது எல்லாமே இந்த அம்மன் பண்ணி வச்சுருக்காங்க. ரிட்டன் வந்து இந்த அம்மன் இப்போ கோவிலுக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 11:55 தான் இப்போ உள்ளே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் guys, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.